அண்மை செய்தி. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவை குற்றவாளி என சென்னை சிறப்பு கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவதூறு வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரம் என்ன? தமிழக பாரதிய ஜனதாவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக தரைக்குறைவான கருத்துக்களை கூறியதாகவும் கூறி பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக, காங்கிரஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இந்த புகார்கள் தொடர்பாக 7 வழக்குகள் ஹெச் ராஜா மீது பதிவு செய்யப்பட்டன. ஈரோடு நகர் காவல்துறை கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ஹெச் ராஜாவுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஹெச் ராஜா தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் வழக்கின் விசாரணையை முடிக்க எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்குகளின் விசாரணை நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஹெச் ராஜாவுக்கு எதிராக காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. இரு பதிவுகளும் ஹெச் ராஜாவினுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. எனவே இந்த வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பு வெளியிட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றவாளி என ஹெச் ராஜா முன்னதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஒருவேளை அதாவது அவர் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதற்காக தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுமா என்ற தகவல் எல்லாம் அடுத்த கட்டமாக வெளியாகும். தற்பொழுது பெரியார் சிலையை உடைத்து நின்று பேசியதற்காகவும் திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதற்காகவும் ஹெச் ராஜா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவதூறு வழக்கில் ஹெச் ராஜாவுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், 6 மாத காலம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவர் சைட்ல இருந்து வேற என்னென்ன மாதிரியான மேல்முறையீடு நடக்க வாய்ப்பு இருக்கா? தற்பொழுது நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருந்த நிலையில் 2 வழக்குகளில் தலா 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. 2 வழக்கில் தலா 6 மாதம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த தண்டனையை குறைப்பதற்கோ அல்லது மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இது அடுத்த கட்ட நகர்வுகளையே தெரிய வரும். தற்பொழுது வரை இந்த வழக்கில் ஹெச் ராஜா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 வழக்குகளிலும் தலா 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 6 மாத சிறை தண்டனையும் அவர் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டுமா அல்லது 6 மாதம் என மொத்தமாக 1 ஆண்டு அனுபவிக்க வேண்டுமா என்பதெல்லாம் உத்தரவு நகலில் விரிவாக இடம்பெற்று இருக்கும். ஆனால் தற்பொழுது நீதிபதியை பொறுத்தவரை 2 வழக்குகளிலும் சேர்த்து தலா 6 மாதங்கள் விதிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஹெச் ராஜாவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அபராதம் தொடர்பான தகவலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட உடனேயே தண்டனை அதாவது மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு ஹெச் ராஜா தரப்பில் கோரிக்கை வைக்கப்படலாம். அதை நீதிபதி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அந்த மேல்முறையீடு அவகாசம் வழங்குவதற்காக தண்டனை நிறுத்தி வைக்கப்படும். அந்த சட்ட நகர்வுகள் எல்லாம் இன்னும் சில நேரங்களில் தெரிய வரும். தற்பொழுதைய தகவல்படி ஹெச் ராஜாவிற்கு தலா 6 மாதம் 2 வழக்குகளில் தலா 6 மாதம் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.